தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. எல்லாரும் எடுத்துக்கொண்டாச்சா? தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். 9வது வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். இதையே 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. தமது நாமத்திற்காக அப்படின்னா தமது வார்த்தைக்காக காண்பிக்கும் பக்தி வைராக்கியம், அன்புள்ள பிரயாசம். கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலம் என் கூட பேசினார். அந்த வசனத்தின்படி நாம் வாழ வேண்டும் என்பதற்காக நாம் படுகிற பிரயாசங்கள் அன்போடு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்போடு இருந்துச்சுன்னா அந்த பிரயாசத்தை தேவன் என்ன செய்ய மாட்டார், மறந்து விட மாட்டார். கடமைக்காக மற்றவங்களுக்காக நாம் பிரயாசப்பட்டு செய்தால் தேவன் நம்ம என்ன செய்து விடுவார், மறந்து விடுவார். இல்ல நான் அன்போடு தான் இதை செய்தேன் ஆனாலும் என்னை தேவன் மறந்து விட்டார் அப்படின்னு நீங்க சொல்வீர்கள் என்றால் தேவன் அநீதி உள்ளவர் என்று நீங்க சொல்லுகிறீர்கள் என்ற அர்த்தம். தேவன் அநீதி உள்ளவரா? சொல்லுங்க. தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப நம்ம படுகிற பிரயாசங்கள் அன்போடு இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமா என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுதான் அவருக்கு பிரியமும் கூட. அன்போடு செய்கிறவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை நீங்கள் அன்போடு செய்ய பிரயாசப்படும் பொழுது தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 3வது வசனம், தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு போகிறதையும் இயேசு அறிந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து அவர் எழுந்தாங்க இருக்கு. அடுத்த வசனத்துல போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அல்லேலூயா. இப்ப நம்ம இந்த பந்தியில கலந்து கொள்ள போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். அப்ப நம்மளும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவும் பொழுது நம்மளுடைய சிந்தனையில என்ன இருக்கணும்னா, நான் தேவனிடத்தில் இருந்தேன், மறுபடியும் நான் இங்கதான் போக போறேன், தேவனிடத்துக்கு தான் போக போறேன் அப்படிங்கிறத அறிந்து கொண்டு இருக்கிறீர்களா? ஆதாம் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் யாரு கூட இருந்தான்? தேவனோடு இருந்தான். அவன் பாவம் செய்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு தேவன் அவன் என்ன செஞ்சாரு? துரத்தி விட்டார். இப்ப அவரு இயேசு காண்பித்த மாதிரியின்படியே கடைபிடித்தால் அவர் மறுபடியும் ஏதேன் தோட்டத்தில் சேர்த்துக்கொள்ளப்படுவாரா? சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டாரா? சேர்த்துக்கொள்ளப்படுவார் தானே. அப்ப எங்க இருந்தாலும் மறுபடியும் அங்கே என்ன செய்கிறார்? போகிறார். அல்லேலூயா. இன்னொரு காரியம் எடுத்தோம்னா, எகிப்தில இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே பிரயாணம் பண்ணாங்க? எங்கே பிரயாணம் பண்ணாங்க? கானான் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணாங்க. அப்பதான் கானான் தேசத்துக்கு போனாங்களா? இல்ல அதற்கு முன்பாகவே கானான் தேசத்தை தான் இருந்துட்டாங்க? அதுக்கு முன்னாடி எங்கேதான் இருந்துருக்காங்க? கானான் தேசத்தை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நான் தேவனிடத்துல இருந்தேன், மறுபடியும் நான் இங்கேதான் போக போறேன்,
தேவனிடத்துக்கு தான் போக போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இந்த காரியத்தை நாம் என்ன செய்யணும்? அல்லேலூயா. யோவான் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் கொஞ்சம் கவனிங்களேன். ஸ்தோத்திரம். போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். பாருங்க, சில சீசருடைய கால்களை கழுவிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ சீமோன் பேதுருட்ட வரும்போது மட்டும் பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அதற்கு இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவார் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரம் அல்ல, என் கைகளையும் என் தலையை கூட கழுவ வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாய் இருக்கிறான். நீங்களும் சுத்தமாய் இருக்கிறீர்கள், ஆகிலும் எல்லாரும் அல்ல என்றார். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்காக சீசர்கள் 12 பேர் இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர், நான் பிதாவிடத்துல இருந்தேன், மறுபடியும் பிதாவிடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறத உணர்ந்து அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து வேற ஒரு சீலையை கட்டிக்கிட்டு சீசருடைய கால்களை கழுவி கொண்டு வரும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் என் கால்களை என்ன செய்யக்கூடாது? கழுவக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது, இல்லை, நான் இப்போ நான் ஏன் இப்படி செய்யறேன்னு உனக்கு தெரியாது, நான் இனிமேல் என்ன செய்வேன்? அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை, நீ என் கால்களை என்ன செய்யக்கூடாது? கழுவவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நான் உன் கால்களை கழுவலை அப்படின்னா என்னிடத்துல உனக்கு என்ன இல்லை? பங்கு இல்லைன்னு சொல்லிட்டார். பங்கு இல்லைன்னு சொல்லவும் இவன் பதட்டம் ஆயிட்டான். ஆண்டவரே, என் கால்கள் மட்டுமல்ல, என் கை, என் தலை எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? கழுவுங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, இல்லை, மூழ்கினவன் தன் கால்களை மட்டும் கழுவினா போதும், அவன் எப்படி இருக்கிறான்? சுத்தமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அவனுடைய பதட்டம் அதுதான் அன்புள்ள கிரியை, அன்புள்ள பிரயாசம். ஆண்டவரிடத்துல எனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர், என் கைகளை மட்டுமல்ல, என் கால்களை மட்டுமல்ல, என் கை, என் தலை முழுவதும் நீங்க என்ன செய்யணும்? கழுவணும். ஏன்னா எப்படியாவது உன்னிடத்துல எனக்கு என்ன வேண்டும்? பங்கு வேண்டும். அல்லேலூயா. நான் பாவத்துல இருந்தேன், நான் எவ்வளவோ கஷ்டத்துல இருந்தேன், எவ்வளவோ வேதனையில இருந்தேன், ஒருவர் கூட என்னை என்ன செய்யல, சீண்டி பார்க்கல, பக்கத்துல வரல. ஆனா நீங்க வந்து என்னைய தூக்கி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா உன் காரியத்துல என்னுடைய பங்கு இருக்கணுங்கிற எண்ணம் இருக்குமா? இருக்காதா? இருக்குதானே? ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும். ஏதாவது எல்லா காரியத்திலும் என்னுடைய பங்கு என்ன செய்யணும்? இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரயாசம் இருந்துச்சுன்னா அந்த பிரயாசத்துக்கு பேரு அன்புள்ள பிரயாசம். அல்லேலூயா. அந்த பிரயாசத்தோடு செயல்படுகிறவர்களை ஒருபோதும் தேவன் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். சரி, இப்ப 12 பேரும் மூழ்கி இருக்கிறாங்க. 12 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த 12 பேர்ல ஒருவர் சுத்தம் இல்லாமல் இருந்திருக்காங்க. அவர் ஞானஸ்நானம் எடுக்கலையா? அவர் எடுத்திருக்கிறார் தானே? அப்ப ஆண்டவர் அந்த 11 பேருடைய இருதயத்தையும் ஆராய்ந்திருக்கிறார். அந்த ஒருவருடைய இருதயத்தையும் என்ன செய்திருக்கிறார்? ஆராய்ந்திருக்கிறார். அவருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா, யோவான் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியோத் அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், இந்த போஜனம் பண்ணும் பொழுது யார் இருக்கிறார்? கூட யூதாஸ்காரியோத்தும் இருக்கிறார்.
அவர் இருதயத்துல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன செய்யணும், காட்டி கொடுக்கணும். பிசாசானவன் அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தூண்டி விட்டு இருக்கிறான். 11வது வசனத்துல தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியினால் நீங்கள் எல்லாரும் சுத்தம் உள்ளவர்கள் அல்ல என்றார். அல்லேலூயா. தேவன் இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான்னு அந்த இடத்துல யூதாஸ் காரியத்தை அவமானப்படுத்தல. மற்ற சீசர்களுக்கு யூதாஸ் காரியத்தை என்ன செய்யல, காட்டி கொடுக்கல. ஆனா தேவன் இவன் தான் தன்னை காட்டி கொடுப்பான் என்பதை அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆனாலும் இவன் அன்புள்ள பிரயாசம் செய்வதை போல, கிரியை செய்வதை போல இவனும் அங்க என்ன செஞ்சிருக்கிறான், நடந்திருக்கிறான் தானே. மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளியில கர்த்தருக்கு பிரியமாய் அன்புள்ள பிரயாசம் செய்வதை போல இவன் அந்த கிரியை செய்திருக்கிறான், அந்த பங்கில பங்கு பெற்றிருக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யல, அவனை தடுக்கல, நீ இப்படி இருக்கிறன்னு சொல்லல. ஆனா அவர் அதை என்ன செய்து கொண்டார், அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டு அந்த பந்தியில அவன் பங்கு பெறுவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம யோசித்து பார்க்கணும், நம் ஆண்டவர் சரியாக, நம் தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உள்ளத்தை பார்க்கிறவர். நம்ம தான் முகத்தை பார்ப்போம், ஆனா தேவன் எதை பார்ப்பார், உள்ளத்தை பார்ப்பார். பந்தியில் மட்டும் அல்ல, அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க பிரயாசப்படும் பொழுது எப்படி இவர்கள் பிரயாசப்படுகிறார், அன்புள்ள பிரயாசமா, இல்ல கடமைக்கான பிரயாசமா, இல்ல சொந்த பந்தங்களுக்கான பிரயாசமா, இல்ல உலகத்துக்கான பிரயாசமா என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். யோவான் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதவர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவப்படுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பந்தியில நம்ம என்ன செய்ய போறோம், கால்களை கழுவ போறோம். பிறகு அவருடைய சரீரத்துக்கு இணையாக இருக்கிற அப்பம், அவருடைய ரத்தத்துக்கு இணையாக இருக்கிற திராட்சை ரசத்தை நம்ம என்ன செய்ய போறோம், பானம் பண்ண போறோம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இங்கே ஊழியக்காரர்கள், பக்கத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நம்முடைய முகத்தை பார்ப்பார்கள். சில பேர் கண்ணீரோடு இருப்பாங்க, சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சில பேர் கண்களை மூடிக்கொண்டு பயபக்தியாக இருப்பவர்கள் செய்வாங்க, இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை பார்ப்பார். ஆண்டவரே, உண்மையாக என் பாவத்தை நீங்க என்ன செய்திருக்கீங்க, ஏற்றுக்கிட்டீங்க. எனக்காக உங்களுடைய சரீரம் பிக்கப்பட்டு இருக்கிறது, என் பாவங்களுக்காக உங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது. நான் உணர்றேன், நான் என்ன செய்யறேன், உணர்றேன் அப்படிங்கிற அந்த சிந்தையோடு நம்ம இதில் பங்கு பெறுறோமா, இல்ல உலகத்தை வைத்துக் கொண்டு பங்கு பெறுகிறோமா என்பதை தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள கிரியை செய்கிறவர்களை தேவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாரு, மறந்து விட மாட்டார். இப்போ பேதுரு அந்த ராபோஜனத்துல 2 பேர் அங்கே குறிக்கப்படுகிறார்கள். ஒருவர் பேரு சீமோன் பேதுரு, இன்னொருவர் பேரு சீமோனின் குமாரனாகிய யூதாஸ். சீமோன் பேதுரு ஆண்டவருடைய பந்தியில் என்ன செஞ்சார், பங்கு பெற்றார். பங்கு பெற்றதற்கு பின்பு அதே யோவான் 13ஆம் அதிகாரத்துல 37வது வசனமும் 38வது வசனமும் அப்போ பேதுரு சொல்லுவாரு, ஆண்டவரே, யார் போனாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன். அந்த வசனம் தான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவதற்கு முன்னே
நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்ப அவன் எப்படி சொல்லியிருப்பான்? கால்களை கழுவக்கூடாது, கால்களை தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது, இல்லை இல்லை நான் கால்களை தொடணும், என் கால்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, தொடவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அப்ப இங்க நீ எனக்கா ஜீவன் கொடுப்பியா, சேவல் போறதுக்கு முன்னாடி நீ என்ன செய்வேன், 3 தடவை என்னை மறுதலிப்பு சொல்வது அது எப்படி ஆனவர்? முடியவே முடியாது பாருங்க, நான் உனக்கா என்ன செய்வேன், ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லியிருப்பானா இல்லையா? சொல்லியிருப்பான். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. யோவான் 21ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரனும் அவருடைய சீசரை வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்காக ஜீவனையே கொடுப்பேன் என்று சொன்ன பேதுரு கர்த்தர் மரித்து ஜீவித்ததற்கு பின்பு அவன் மறுபடியும் தன்னுடைய வேலைக்கு அவன் என்ன செஞ்சிட்டான், திரும்பி போயிட்டான். 3 பேர் நீர் ஆண்டவரோடு கூட இருந்தவன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை அவர் எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ண அவன் என்ன செஞ்சிட்டான், தொடங்கிட்டான். அல்லேலூயா. இவன் யாரு? பந்தியில கலந்துக்கிட்டவன், ஞானஸ்தானம் எடுத்தவன், கர்த்தருடைய சீசனா இருந்தவன், அன்புள்ள பிரயாசம் செய்யணும்னு சொன்னவன், பிரயாசப்பட்டவன். அவன் மறுபடியும் தன்னுடைய பழைய வேலைக்கு அவன் என்ன செஞ்சிட்டான், திரும்பி போயிட்டான். ஆனா என்ன நடந்தது? இப்போ லூக்கா 22ஆம் அதிகாரம் 62வது வசனத்துல வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா. இது எப்ப நடந்தது? சேவல் 3 முறை கூவுனதுக்கு முன்பாக 3 தடவை அவன் என்ன செஞ்சிட்டான், மறுதலிச்சிட்டான். அப்ப இயேசு சொன்னது அவனுக்கு என்ன இருந்தது, ஞாபகம் வந்தது. அப்ப அவன் மன கசந்து என்ன செய்யறான், அழுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் மறுபடியும் தன்னுடைய வேலைக்கு போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, விடியற் காலமான யோவான் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்புள்ள பிரயாசப்பட்ட சீமோன் பேதுரு உலகத்துக்குள்ளாக மறுபடியும் போகும் பொழுது அவனை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதே யூதாஸ் காரியோத் யோவான் 27ஆம் அதிகாரத்தில் மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொடுத்தான். கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடும் என்றார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் 4 கொண்டு செத்தான். அங்கே சீமோன் பேதுரு மனம் கசந்து அழுதான். அவன் மறுபடியுமாக தன்னுடைய வேலைக்கு, தன்னுடைய முன்பு இருந்த வேலைக்கு கடந்து போன பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி போனான். ஆனால் இந்த யூதாஸ் காரியோத் மனஸ்தாபப்பட்டு அவன் 4 கொண்டு சாக போவது தேவனுக்கு தெரியாதா? தேவனுக்கு தெரியாதா? தெரியும் தானே? அவனை போய் ஏன் சந்திக்கல? மனஸ்தாபப்பட்டுட்டான்ல. குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன், காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னான்ல. அப்ப அவனை போய் தேவன் என்ன செஞ்சிருக்கணும், சந்திச்சிருக்கணும் தானே.
ஏன் சந்திக்கல? ஏன்னா அவருடைய பந்தியில அவன் அன்போடு கலந்து கொள்ள, இருதயத்துல அவனுக்கு பண ஆசை இருந்தது. அப்பொழுது மட்டுமா ஒரு சகோதரி விலையேற பெற்ற நலமல தைலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல ஊற்றி அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப அவர் சொல்றார், இந்த பணத்தை, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு வித்து தரித்திரன் என்ன செய்யலாம், கொடுக்காம. அப்ப அவன் ஆண்டவரோடு இருந்த போதெல்லாம் அவன் ஒவ்வொரு காரியத்தையும் வேற ஒரு சிந்தனையிலே அவன் செய்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு பாடியிருப்பாங்க, எங்கேயாவது ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்ல போயிருப்பாங்க, ஏதாவது இடத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போயிருப்பார், நடப்பிரயாணமா போயிருப்பாரு. அப்ப இவன் மனப்பூர்வமா போயிருந்தானோ இல்லையோ தெரியல, ஆனா அவன் என்ன செஞ்சிட்டு இருப்பான், போயிட்டு இருந்திருப்பான். ஒரு பாட சொத்துக்கு ஒரு சொல் பதம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த 2 சம்பவத்தை பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரோடு கூட பண்ணின பிரயாணம் எல்லாம், ஊழியம் எல்லாம் அவன் மனப்பூர்வமா செய்யல, அன்போடு செய்யல, ஏதோ ஒரு கடமைக்காக என்ன செய்திருக்கிறான், செய்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நமக்கு தெரியும் நல்லது மாதிரி நடக்கும், ஒன்றும் தடுக்க மாட்டாங்க. அநேக பேர் சொல்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த பெந்தெகோஸ்தேல இருக்கிற ஜனங்கள் கல்யாண டயத்துல இடறிடுவாங்க. கல்யாண டயத்துல என்ன சொல்லுவாங்க, இடறிடுவாங்க. இப்பொழுதெல்லாம் அப்படி எல்லாத்தையும் காட்டிட்டு அப்படி ஆண்டவருக்கு உண்மையா இருப்பதை போல நடந்து கொள்வாங்க. ஆனா கல்யாண நேரத்துல மாப்பிள்ளை பார்க்க அந்த நேரத்துல அவங்க என்ன செஞ்சிடுவாங்க, இடறி விழுந்துடுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அல்லேலூயா. என்ன செய்யறது, பிள்ளைக்கு வயசாகுதுல்ல, கல்யாணம் பண்ணணும்ல. மாப்பிள்ளை இந்த பெந்தெகோஸ்தே இடத்துல கிடைக்கலையே, மறுபடியும் பழைய பழக்கவழக்கத்துல இருக்கிற மாப்பிள்ளைகளை போய் என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க, தேட ஆரம்பிச்சிடறாங்க. ஒருவன் சொல்றான், ஆண்டவரே என் பிள்ளை ரொம்ப வேதனைப்படுறான், அவனுக்கு நீங்க என்ன செய்யுங்க, சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீ விசுவாசமா இரு அப்படின்னு சொல்லுவார். அதற்கு அவன் சொல்லுவான், ஏன் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. படிச்சிருக்கிறீங்களா? என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். அவனுடைய விசுவாசம் என்ன, அவனுடைய பிள்ளைக்கு உம்மால் என்ன செய்ய முடியும், சுகம் கொடுக்க முடியும். ஆனா அவன் பட வேதனையை பார்த்து இவராலையும் சுகம் கொடுக்க முடியாதோ அப்படின்னு நான் என் மனசுக்குள்ள எண்ணிக்கொள்வதற்கு முன்பாக நீர் என்ன செய்யும், என் விசுவாசத்தை காத்துக்கணும் சொன்ன உடனே அவனுடைய பிள்ளைக்கு சுகத்தை ஆளர் என்ன செஞ்சாரு, கட்டளையிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கல்யாண நேரத்துல இவர்கள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்பதை தேவன் அறிந்து அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் விதத்துல அவருடைய தேவைகளை தேவன் சந்திக்க வேண்டும் தானே. அந்த நேரத்தில் எப்படி அவர் மறந்து விட்டார், பேதுருவை மறக்கவில்லை, ஆனா யூதாஸ் காரியத்தை மறந்து விட்டார். அவர்கள் இருவருடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தா பேதுரு அன்போடு பிரயாசப்பட்டிருக்கிறான், யூதாஸ் காரியோத் அன்பில்லாமல் பிரயாசப்பட்டிருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுற்றி அநேக கூட்டங்கள் இருக்கும். சில பேர் தான் சத்தியத்துக்காக வந்திருப்பாங்க, சில பேரு அவர் செய்யும் அற்புதத்தை பார்ப்பதற்காக வந்திருப்பார்கள், சில பேரு அவரை குற்றம் பிடிக்க வேண்டும் என்று வந்திருப்பார்கள், சில பேரு போஜனத்துக்காக வந்திருப்பாங்க. இவன் எந்த கேட்டகரியோ தெரியல, ஆனா அன்போடு பிரயாசப்பட்ட கூட்டத்துல அவன் என்ன செய்யல, இல்ல அவன் நான்கு கொண்டு அவன் மனஸ்தாபம் பட்டவுடனே ஆண்டவர் வந்திருக்கணும். அவன் குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி வாங்கின அந்த பணத்தை திரும்பி தூக்கி போடும் பொழுது ஆண்டவர் வந்திருக்கணும். அவனுக்கு பேசி இருக்கணும். மன கசந்து அழுத பேதுரு எப்படி ஆண்டவரத்தில் மறுபடியும் வருவதற்கு தேவன் அவனுடைய இருதயத்தை ஏவினாரோ அதே போல யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தை அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஏவி இருக்கணும். நீ ஏற்கிட்ட வா, எந்த பாவத்துக்கும் சேர்த்துதான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பலியா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் உணர்த்தி இருந்தால் அவன் நேரம் எங்கே வந்திருக்கணும், இயேசு இடத்துல போகணும். ஆனால் ஏன் அவனுக்கு அந்த உணர்வு இல்லாமல் போயிடுச்சு,
அவன் ஆண்டவரோடு இருந்த நாட்கள்ல அவனுடைய பிரயாசங்கள் எப்படி இருந்திருக்கிறது? கடமைக்காக இருந்திருக்கிறது. அதனாலதான் அவர் அவனை என்ன செய்து விட்டார்? மறந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல அவன் உண்மையாத்தான் ஊழியம் பண்ணா. இந்த தேவன் தான் அநீதியுள்ள தேவன், பட்சபாதம் உள்ளவர். பேதுரு அவர் சிநேகித்ததுனால அவர் பேதுருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால அவனை போய் சந்திச்சாரு. யூதாஸ் காரியத்தை அவருக்கு அப்புறம் தான் என்ன செய்யாது, பிடிக்காது. அதனாலதான் அவனுக்கு பிரச்சனை வரும் பொழுது அவனை போய் தேவன் என்ன செய்ய சந்திக்கல. இவர் அநீதியுள்ள தேவன் நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்கலையே. அப்ப நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? அவன் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல. அவன் போய் சொல்றான், என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா உடனடியாக அவர் கிரியை செய்வாரு. அல்லேலூயா. இந்த தானியேல் தன் இருதயத்துக்குள்ள, நான் ராஜாவின் போஜனத்தினால என்னை தீட்டுப்படுத்த கூடாது, தீட்டுப்படுத்த நான் விரும்பல அப்படின்னு தன் இருதயத்துக்குள்ள தான் சொன்னான். அவன்கிட்ட போய் நான் தீட்டுப்படுத்த விட அப்படிலாம் சொல்லல. கொஞ்ச நாளைக்கு பாருங்க, நான் கேட்கிற பருப்பு காய்கறி எனக்கு கொடுங்க, என் முகத்தை பாருங்க, புஷ்டியா இல்ல அப்படின்னா நீங்க உங்க இஷ்டத்தை என்ன செய்யுங்க, நடந்துக்குங்க அப்படின்னு அவன் போய் அவன்கிட்ட வேண்டிக் கொள்றான். அப்படின்னா ஆண்டவர் அவனுடைய கண்கள்ல தயவும் இரக்கமும் கிடைக்க செய்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னால இந்த பாவத்தை விட முடியல, இந்த கிரியை விட முடியல. உலகம் எனக்குள்ள இருக்குது, நான் இந்த உலகம் எனக்குள்ள இருக்கணும்னு நான் விரும்பல. என் இருதயத்துல நான் நிலைத்து இருக்கணும், சத்தியத்துக்காக வாழணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொன்னா அவரோடு கூட பந்தியில கலந்து கொள்வதற்கு எது தடையாக இருக்கும்? பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தி இருக்கிறார் என்றால் நம்முடைய இருதயத்தை லேசாக்க முடியாதா? கல்லாக இருக்கிற இருதயத்தை சதையாக அவரால் மாற்ற முடியாதா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனம். 2 பேர், பேதுரு, யூதாஸ் காரியர். அவனை தேடி போறாரு. அதான் வசனம் சொல்றது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் அவன் என்ன செய்கிறான், எழுந்துட்டான். எதற்காக? மறுபடியும் அவருடைய வார்த்தைப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அவன் படுகிற பிரயாசத்தை தேவன் பார்த்து அவனுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுக்கிறார். துன்மார்க்கர் தான் இடர்வது இன்னதில் என்று அறியாதிருக்கிறார்கள். அவர் எழுப்பி பார்ப்பாரு, இல்ல இவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று பிரயாசப்படல. அப்ப அவன் அப்படியே என்ன செஞ்சிரு, விட்டுடு. காலத்துக்கு அவன் என்ன சொல்லிட்டே இருக்கணும், காரணத்தை சொல்லிட்டே இருக்கணும். முடியல 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 முடியல, அதுதான் முடியாதுதான் உங்களுக்கு, அப்படிதான் நடக்கும் அப்படின்னு அவன் என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பந்தியில கலந்துட்டு போறோம். பந்தியில மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை அனுதினமும் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு, அதுதான் அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு நாம் தீர்மானம் பண்ணினால் நம்ம எப்படி அவர் தன்மையாக விடுவார், நம்ம எப்படி அவர் மறந்து விடுவார். இந்த தானியேல் என்ன செய்திருப்பாரு? அடுத்த இன்னொரு ஜனங்கள், இன்னொரு ஆத்மாக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, இன்னொரு நபர்கள் ராஜாவுடைய ராஜ போஜனத்தை அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்களா, ஸ்கின்னு கொஞ்சம் நல்லா பளபளன்னு தெரியணும்னு சொல்லிட்டு இந்த சகோதரிகள்லாம் ரெட் ஒயின் குடிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது அவங்களுக்கு தப்பு இல்லையா? அவங்களுக்கு என்னமா, அவங்களுக்கு ஸ்கின் எப்படி இருக்குமா, கொஞ்சம் பளபளன்னு பளிச்சுன்னு தெரியணுங்கிறதுக்காக ரெட் ஒயின் என்ன செய்யறாங்க, குடிக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப ராஜாவுடைய ஒயின் எப்படி இருக்கும், திராட்சரசம் எப்படி இருக்கும், முதல் தரமா தானே இருக்கும். அப்ப அதை குடிச்சிருக்கிறவங்களுடைய ஸ்கின் எப்படி இருந்திருக்கணும், எப்படி இருந்திருக்கணும், பளபளன்னு இருந்திருக்கணும் தானே. ஆனா காய்கறிகளை திங்கிற அவனுடைய ஸ்கின்னுக்கும் இவங்களுடைய ஸ்கின்னுக்கும் நிறைய வித்தியாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு களத்தை கூட்டிட்டாரா? சொல்லுங்க, இல்ல, அவங்களுக்கு பலத்தை குறைச்சிட்டாரு. அல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நான் இப்படி வாழணும்னு சொன்னா
நம்மை சுற்றி இருக்கிறவர்களை நமக்கு சாதகமாக அவர் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பிரதானிகளிடத்துல இப்ப என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி வைராக்கியமா தானே இருந்தானா? இல்ல, இவன் போய் வேண்டிக் கொள்ளுகிறான். நான் இப்படி உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் பொழுது இவனுடைய காரியத்திற்கு அந்த பிரதானிகளின் தலைவன் தலையசைக்கிறான். சரி, நான் டெஸ்ட் இப்ப பார்ப்போம், நீ 10 நாள் அதை என்ன செய்யுங்க, சாப்பிட்டு பாருங்க, அனுமதி கொடுக்குறேன் தானே. அப்ப நான் உலகத்தால தீட்டுப்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்பா அம்மா எப்படி தடையா நிற்பாங்க, கணவன் மனைவி எப்படி தடையா நிற்பாங்க, சொந்த பந்தங்கள் எப்படி தடையா நிற்பாங்க, அவர்களுக்கும் இந்த தேவன் சந்திப்பார் தானே. அன்புள்ள பிரயாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம எப்படி அவர் மறப்பாரு? அவருடைய பந்தியில நாம் கலந்து கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் அவர் செய்வார் தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள பிரயாசம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். இந்த பந்தியில கலந்து கொள்ளணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எதற்காக சபையில சேர்த்திருக்கிறார், அவருடைய நாமத்தை நம்ம எதற்காக கொடுத்திருக்கிறார் என்றால் ஸ்தோத்திரம்னா நிலைத்திருக்க வேண்டும். இந்த பந்தியில நம்ம பங்கு பெறுவதற்கான நோக்கம் என்ன, எதற்காக இந்த ராபோஜனத்தில் நம்ம பங்கு பெறுகிறோம், அதை நாம் சரியாக புரிந்து கொள்ளணும். நான் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி இருக்கணும், நிலைத்து இருக்கணும். அதற்காக பங்கு பெறணும். அதற்கு பிறகு கடைசி நாட்கள்ல தேவன் நம்மளை என்ன செய்யணும், எழுப்பணும். அடுத்தது நித்திய ஜீவனை தேவன் நம்மளுக்கு என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினால பங்கு பெற முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்க முடியுமா? நிற்கிறவன் தன் பலத்தில் நிற்கிறேன் என்று யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அப்ப நாம் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் யாருடைய கிருபையா இருக்கிறது, அவருடைய கிருபையா இருக்கிறது. அல்லேலூயா. பிலிப்பு அந்த ரதத்துல போய் சேர்ந்துக்கிட்டாரு. பிலிப்பு அந்த ரதத்தில் பேர செஞ்சுட்டாரு, சேர்ந்துக்கிட்டாரு. அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்துட்டு இருக்கிறாரு. இவர் கிளம்பி சொன்ன உடனே உடனடியாக நான் ஞானசாரம் எடுக்கணும்னு தண்ணியை பார்த்ததுமே இவனுக்கு தோல் இருக்குன்னா அந்த எண்ணத்தை கொடுத்தது யாரு, தேவன் தானே கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இன்னும் அந்த எண்ணம் வரலையே, சம்திங் ராங், எங்கேயோ பிரச்சனை இருக்கு, எங்கேயோ பிரச்சனை இருக்கு. அப்படி பிரயாணத்திலேயே ஞானஸ்தானம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இங்கே ஆவிக்குரிய சபையில நல்ல ஒழுங்குகிறமா ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம இப்படி இருக்கிற சபைகளில எவ்வளவு பிரசங்கம் பண்ணினாலும், எவ்வளவு சபைகள் வந்தாலும், இடைக்கூட்டங்கள் சிறப்பு கூட்டங்கள் வச்சாலும் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு யோசிக்கிறாங்கன்னா யாருக்கிட்ட பிரச்சனை இருக்கு, ஊழியக்காரங்க இல்லையா, இல்ல சபையிலையா, இல்ல ஜனங்கள் இல்லையா, யாருக்கிட்ட இருக்கு? நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அப்ப நம்ம அன்புள்ள பிரயாசத்தோடு நம்ம என்ன செய்யல, யாரும் தடுக்க முடியாது. நம் ஆண்டவர் நம்மை மறக்க மாட்டார். அந்த சீசர்கள் 12 பேர் சுத்தம் உள்ளவர்கள் என்று நினைத்திருந்தார்கள், 12 பேரும். ஆனா ஆண்டவர் உங்களில் நீங்கள் எல்லாரும் எப்படி இல்லை, சுத்தம் உள்ளவர்களா இல்லை, ஒருவன் அசுத்தமாக இருக்கிறான் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது அந்த 11 சீசர்களுக்கு புரிஞ்சிருக்குமா? அவனிங்க புரிஞ்சிருக்குமா? ஆனா யூதாஸ் காரியத்துக்கு புரிஞ்சிருக்குமா, புரிஞ்சிருக்காரா? புரிஞ்சிருக்கும் தானே. அப்ப ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தி இருக்கிறார் தானே, தம்பி நீ சரியில்லை, ஒரு சிந்தனை சரியில்லை, நீ எதையோ சிந்திச்சுக்கிட்டு எதையோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பா அப்படின்னு அவரு நாசுகா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும், நம்மைத்தான் ஆண்டவர் சொல்றாரு அப்படிங்கிறத உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, அப்படிப்பட்ட ஒரு கிரியை நான் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ள எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, கிருபை கொடுங்க, உதவி செய்யுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நான் ஒரு பிசாசு இப்படியில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் ஜெபம் பண்ணிட்டா விடுவிச்சிருப்பாரு இல்லையா? அப்புறம் எப்படி ஆண்டோட திட்டம் நிறைவேறிடும். எப்படியாவது இல்ல யூதாஸ் கருத்தை காட்டி கொடுக்கணும், நீ போய் செய். ஆனா இவன் மன கசந்து அழுதுக்கு பிறகு தேவன் அவனை போய் சந்திச்சிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவனும் போய் சொன்ன நானும் ஆண்டவரே அப்படின்னு இவனும் போய் என்ன செய்யறான், உணர்த்தியும் இவன் போய் என்ன செய்யறான்,
கேட்கிறான், நானும் ஆண்டவரே, நானும் அவளை காட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஆண்டவர் புரிஞ்சுப்பாரு. அப்ப இவனுக்கு என்ன செய்ய முடியாது, உணர்த்த முடியாது. சரி, நீ செய்வதை ரொம்ப சீக்கிரமா போய் என்ன செய் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப தேவன் என்னோட கூட பேசி இருக்கிறார். என்னுடைய இருதயத்துல இப்படிப்பட்ட சிந்தை இருக்குது, அது இருக்கக்கூடாதுன்னு பேசுறாரு. ஆண்டவரே, இந்த முறை என்னை மன்னிங்க, அடுத்த முறை இப்படிப்பட்ட கிரி எனக்குள்ள இருக்கக்கூடாது, நீங்க எனக்கு விடுதலை கொடுக்கணும், மன விடுதலை கொடுக்க முடியும், என் அவிசுவாசம் நீங்க நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர்களுக்கு உதவி செய்வார் தானே. அல்லேலூயா. என்ன சொல்லியும் இல்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னா சமயத்துக்கு ஆண்டவர் நம்மை மறந்து விடுவார். சமயத்துக்கு தேவன் நம்ம என்ன செய்து விடுவார், மறந்து விடுவார். அப்படி மறந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் அப்பாட்டுப்பான்னு கத்துனா என்ன நடக்க போகுது? அப்படி சில சரியான நேரத்துல தேவன் நம்மளை மறந்துட்டான்னு வச்சுங்களேன், நம்மளால எப்படி இருக்க முடியாது, நிலைத்து இருக்க முடியாது. முடிவு பிறந்த நிலை நிற்பவன் என்ன செய்யப்படுவான், ரட்சிக்கப்படுவான். அப்ப முடிவு பிறந்த நிலை நிற்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் முதல்ல ஞானஸ்நானம் எடுக்கணும். நான் பிதாவிடத்துல இருந்த மறுபடியும் நான் எங்க போறேன், பிதாவிடத்துக்கு தான் போறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதை அறிந்ததுனாலதான் முதல்ல ஞானஸ்நானத்தை அவர் என்ன செய்து கொண்டார், எடுத்துக்கொண்டார். எந்த சிந்தையோட அவர் போய் எடுத்திருப்பாரு, நான் பிதாவின் சித்தத்தை தான் இனிமேல் என்ன செய்யணும். ஞானஸ்நானம் எடுக்க போறவங்க சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஞானஸ்நானம் எடுக்க போகும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை அப்படி போய் எடுக்க கூடாது. நான் இனிமே பிதாவின் சித்தத்தை மட்டும் தான் வாழ்வேன், நான் சத்தியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், உலகத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். உலகம் எனக்குள்ள வருவதாக இருந்தால் என் தேவன் எனக்கு முன்பாக நின்று அதை தடுத்து விடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற சிந்தையோடு ஞானஸ்நானம் எடுக்க போகணும். அல்லேலூயா. அதே போல யோவான் ஸ்நானகிட்ட ஞானஸ்நானம் எடுக்க வந்தாங்க. அவங்க எப்படி ஞானஸ்நானம் எடுக்க வந்திருப்பாங்க, சாலமோனை போல இந்த உலகத்திற்காக எல்லாத்துக்கும் நான் என்ன செஞ்சேன், என்னை அடிமைப்படுத்தி பார்த்தேன், எதுவுமே எனக்கு திருப்திப்படுத்தல, எல்லாம் மாயையா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க தான் யாருமே சொல்லாம அவர்களாகவே ஞானஸ்நானம் கொடுக்கும் யோவான் ஸ்நானகிட்ட என்ன செஞ்சிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அப்படி வந்தவர்கள் மறுபடியும் உலகத்தை தேடி போவாங்களா? அப்ப நாமும் எப்படி எடுக்கணும், அப்படி ஒரு ஞானஸ்நானம் எடுக்கணும். உலகம் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவர் தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்றதுதான் ஞானஸ்நானம். நீங்க தீர்மானம் பண்ணி பாருங்களேன், ஞானஸ்நானம் எடுப்பதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் என்ன செய்வார், வாய்க்கு பண்ணுவார். தீர்மானம் பண்ணதோட இல்ல, இவன் தீர்மானம் பண்ணி அப்படியே விட்டுட்டானா பிரதானிகளை போய் சந்திக்கிறான். சொல்லுங்க, பிரதானிகளை போய் என்ன செய்யறாம சந்திக்கிறான். அப்ப நம்ம தீர்மானம் பண்ணி உலகத்தை விட்டு வெளியில வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், முயற்சி செய்யணும், காண்பிக்கணும். அது அன்புள்ள பிரயாசமா இருக்கணும். அந்த பிரயாசத்தை தேவன் பார்க்கும் பொழுது நம்மை சரியான நேரத்துக்கு மறக்காமல் நம்ம தேடி வந்து நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 54வது வசனத்திலிருந்து, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பிறகு பேதுரு போய் தேவன் சந்திக்கிறான். யோவான் சுவிசேஷத்தில் இருக்கிற அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமே. தேவன் அவனை போய் சந்தித்து அவங்க மீன் பிடிக்க போனாங்க, ஒன்றும் அகப்படல. திரும்பி வரும்போது அவர் கரையில நிற்கிறார். அவர் சில காரியங்களை சொன்னதுக்கு பிறகு 15வது வசனத்திலிருந்து, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார்.
இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீ அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. அந்த 3 கேள்வி ஆண்டவர் கேட்பதற்கு காரணம் என்ன? 3 முறை அவன் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறான்? மறுதலித்திருக்கிறான். அல்லேலூயா. அவன் எப்படி மறுதலித்திருக்கிறான்? அவன் மறுதலிப்பதற்கான சூழ்நிலை வருவதற்கு காரணம் என்ன? மேன்மை. யார் உம்மை விட்டு விலகி சென்றாலும் நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன்? விலக மாட்டேன். அவனுடைய பலத்தில் அவன் நின்றிருக்கிறான். அவனுடைய பலத்தில் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? நின்றிருக்கிறான். நம்முடைய பலத்தில் எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு நம்ம நின்று பார்க்கலாம், ஆனா அது தோல்வியாக தான் முடியும். 3 முறையும் அவன் என்ன செய்யல? ஒரு சகோதரிக்கு பயந்துட்டான். உன்னுடைய பேச்சு அவரை எங்களுக்கு ஞாபகப்படுத்துன்னு சொன்ன உடனே அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். இன்னொரு சகோதரி கேட்கும் பொழுது, இல்லை நான் அவரை நான் செஞ்சதில்லை, பார்த்ததில்லைன்னு சொல்லிட்டான். இன்னொரு முறை கேட்கும் பொழுது, அவர் எனக்கு தெரியாது, அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்? சபிக்க ஆரம்பிச்சான். அவனுடைய பலத்தால நிற்க முடிந்ததா? அவனுடைய பலத்தால நிற்க முடிந்ததா? இப்ப கேட்கும் பொழுதும், ஆமா ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், ஆமா ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் 3ஆம் முறை கேட்கும் பொழுது, அப்பதான் அவனுக்கு உணர்வு வருது, நம்முடைய பலத்தால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அப்போ சொல்றான், ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அறிந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போறோம். ராபோஜனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அவருடைய சமூகத்துல சேர்த்திருக்கிறார் என்றால் அதற்கான நோக்கம் நாம் முடிவு பரியந்தம் நிலைநிற்க வேண்டும் என்பதற்காக. அடுத்தது, கடைசி நாட்களில் தேவன் நம்மை எழுப்ப வேண்டும் என்பதற்காக, நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் தேவன் நம்மை இந்த இடத்துல சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.